நம்ம பாடியில் இருக்க சன்டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னோட ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான பாடி பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை பயிர் மாவு வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மெட்டி வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட முல்தானி மெட்டி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு பீல் பவுடர் இல்லை சந்தன பவுடர் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதுவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் பாக்கெட் வந்து ப்ரூ காப்பி தூள் இருக்குல்ல, அது வந்து நான் மொத்தமாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள் நான் வந்து ஆட் பண்ணதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, இது தேவையில்லை. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணதுக்கு நான் தண்ணி மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாடி பேக் பார்த்தீங்கன்னா 100% நம்ம ஸ்கின்னோட கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பாடி பேக் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோவாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.